ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னமாகரம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் டக்குன்னு செய்கிற மாதிரி புளியோதரை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு இந்த ஒரு பவுட்ரு மட்டும் இருந்தால் போதும். நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. இது செய்கிறதுக்கும் அதிக டைம் எடுக்காது. புளியோதரை மிக்ஸு ஒரு 10 நிமிஷம் போதும் நம்ம செஞ்சிடலாம். இதை நீங்கள் வெளியிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணுங்கிறது கூட இல்லை. 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நான் புளி எடுத்துருக்கேங்க. ஒரு சின்ன ஆப்பிள் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் உள்ளே இருக்கிற அந்த நார் பகுதி இருக்கும் இல்லைங்களா, குச்சி குச்சியாக வரும், எடுத்தோம்னா அதையெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணி நல்லா எடுத்துக்கலாம். கொட்டை நீக்கின புளியாக இருந்தாலும் ஒரு சில கொட்டைகள் இதில் இருக்குங்க. ஓடு எல்லாமே இருக்கும் இதில். அதனால் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வறுத்து பொடி பண்ணுற போது ஈஸியாக பொடி ஆகும். இப்போ பாருங்கள் எவ்வளோ இது வந்திருக்குன்னு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு இதை சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம மற்ற பொருட்கள் எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் நான் 1/4 கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்க்குறேங்க. இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வரும், அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. கறியிடக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம வறுக்கிற பக்குவம் தான் ரொம்ப முக்கியம் எல்லா பொருட்களுமே. இது பாருங்கள் நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. நல்லா கைவிடாமல் வறுத்துட்டே இருங்க, இல்லைன்னா கருகிடும். இப்போ இது நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா அகலமான தட்டில் மாற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஆறிடும். இப்போ 1/4 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கலர் மாதிரி வரும், அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், கருகிடக்கூடாதுங்க, நல்லா மணம் வரும். இப்போ இது இந்தளவுக்கு போதுமானது. இதையும் நம்ம தட்டில் மாற்றிடலாம். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ வறுக்கும்போது எல்லாத்தையுமே நம்ம தீ மிதமான தீயில் தாங்க வச்சுக்கணும். இப்போ இதுவும் நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. இதையும் நம்ம தட்டில் மாற்றிடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்குங்க, அதை சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்கேங்க, கட்டி பெருங்காயம். உங்ககிட்ட பொடி இருந்துச்சுன்னா நீங்கள் பொடி கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. கலர் நல்லா மாறி வந்துருச்சு பாருங்கள், நல்லா மணம் வரும் வறுக்கும்போது. இப்போ இதுவும் நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க. இதையும் நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். நீங்கள் பெருங்காய பொடி இருந்துச்சுன்னா அரைக்கிற சமயத்தில் சேர்த்துக்கலாங்க. இது கூட சேர்ந்து வறுக்க வேண்டியதில்லை. இப்போ எள் 3 டீஸ்பூன் அளவு எடுத்துருக்குங்க. இதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு எள் கண்டிப்பாக சேர்க்கணுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். எள் வறுக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிக்குங்க. இது நம்மளுக்கு கரெக்டான பதமாக இருக்கும். இந்த சமயத்தில் நீங்கள் இதை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட வெள்ளை எள் இல்லைன்னா நீங்கள் கருப்பு எள் கூட யூஸ் பண்ணலாங்க. இப்போ கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா சுத்தம் பண்ணி தண்ணியெல்லாம் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா முருக வறுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கையில் எடுத்து இது பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா உடைஞ்சி வருங்க கறிவேப்பிலை. இந்த சமயத்தில் நம்ம இதை எடுத்துடலாம். 1-2 கறிவேப்பிலை வறுபடாமல் இருந்துச்சுன்னா அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 15 வரமிளகாய் காம்போடவே சேர்க்குறேங்க. இதை நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த காம்பை கிள்ளி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, கருகிடக்கூடாது, நல்லா வறுத்து எடுத்துருங்க. இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம்.
இதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம புளியை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. புளியை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அரைப்பட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து ஒட்டாது, உதிரியாக கிடைக்கும். இது வறுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்குங்க. இன்னுமே நீங்கள் நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா நம்ம சீக்கிரம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம வறுக்கும்போது நல்லா வந்து புளி வந்து மொறுமொறுன்னு வருங்க. அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம எண்ணெய் ஊற்றின இல்லைங்களா, அதெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக வந்து அந்த புளி வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு. இது நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க. இதையும் நம்ம வேற ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதை மாற்றி நல்லா எல்லாத்தையும் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நல்லா ஆறிடணும். கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கெட்டு போகாதுங்க இந்த பொடி. பாருங்கள் நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. அப்போ தான் நம்மளுக்கு அரைக்கும்போது வந்து நல்லா இருக்குங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மிளகாயில் இருக்கிற காம்பெல்லாம் கிள்ளி எடுத்துடலாங்க. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜார் வந்து தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருக்கணுங்க. நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் நம்ம மாற்றுற பாத்திரங்கள் எல்லாமே தண்ணி இல்லாமல் இருக்கணும், ஈரம் இல்லாமல். அப்போ தான் நம்மளுக்கு பொடி கெட்டு போகாமல் இருக்கும். வெயிலில் எல்லாத்தையும் நல்லா காய வச்சதுக்கப்புறமா இது யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்துனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம உடனடியாக செய்யக்கூடிய புளியோதரை பவுடர் ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா உதிரியாக தான் வந்திருக்குங்க. இதை நம்ம மிக்சியில் அரைச்சங்காட்டி கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். அதனால் ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் வெளியிலே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க, கெட்டு போகாது. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம சாப்பாடு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்து விட்டுருங்க. இப்போ இதில் உங்களுக்கு மிளகாயும் கருவேப்பிலையும் வேணும்னா நீங்கள் சேர்த்துடலாங்க. காரம் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து இதையும் நல்லா வறுத்து விட்டுருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புளியோதரை மிக்ஸ் பவுடரை நம்ம சேர்த்துடலாம். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 கப் அளவுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அதை சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களோட புளிப்பு தன்மைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து புளியோதரை பொடி சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் வந்து புளிப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் வந்து குறைவாக தான் சாப்பிடுவாங்க. நீங்கள் உங்களோட தன்மைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளியோதரை பவுடர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு பரிமாறலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கோவிலில் சாப்பிட்ற மாதிரியே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதுக்கும் அதிக டைம் இல்லாமல் ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.